நேற்று அமித்ஷா டாக்டர் தமிழிசையை கூப்பிட்டு திட்டினாருன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்க. அது திட்டவெல்லாம் இல்லைங்க, மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம சாணிநக்கியா சேனலோட ஓனர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் வெங்கையா நாயுடு உட்காந்துருந்தார் இல்லைங்க, அவருக்கும் பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருந்தவர் தான் நம்ம பாண்டே அப்படின்னு நான் தான் போய் சொல்கிறேன். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் அந்த வீடியோவில் இருக்க லிப் மூமெண்ட்டை வச்சு டப்பிங் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்ப பார்த்துக்க, நீ ரொம்ப அலையிற, நமக்கு உடம்பு தான் முக்கியம், சுவர் இருந்தால் தான் சித்திரமே வரைய முடியும், கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும், நீங்கள்லாம் தான் கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கலான்னு சொல்கிறாரு. கையெல்லாம் இப்படி வச்சு பேசுறாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒழுங்கா உடம்ப பாருங்க, சாப்பாடு முக்கியம். நீங்கள் 24 நாள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நேற்று டெல்லியில் பார்த்தேன், இன்னைக்கு சென்னையில் பார்க்குறேன், 24 இதே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஒழுங்கா உடம்பு பாருங்க, டோன்ட் டூ திஸ் வச்சுக்கலாம்ல, என்ன தப்பு இல்லை. இப்படி கூட இருக்கலாம், நம்ம ஏன் போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அமித்ஷா என்ன பேசினாலும் இவர்கிட்ட கேட்டு தான் பேசுவார். இவர் தான் பிஜேபியோட ரைட்டப் எழுதி கொடுக்குறவர். இதுக்கு முன்னாடி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் குருமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். இப்போ அந்த இடத்த நம்ம பாண்டே தான் பிடிச்சிருக்காரு. இவரு தான் பத்திரிக்கை புள்ளியாச்சு, இவருக்கு தானே எல்லாமே தெரியும். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. இதை கூட விட்டுறலாங்க. இதுக்கு அடுத்தது ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு நம்ம பாண்டே ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இங்க ஹைலைட்டு. எங்க கட்சிக்காக மாடா உழைச்சு தேஞ்ச அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஏன் நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல? ஒரு வேலையை செய்யாம தேமேன்னு கடந்த நிம்மிக்கும் ஜெயசங்கருக்கும் போஸ்ட் கொடுத்துருக்கீங்களே, அது என்ன காரணம்னு கேட்டாரு. தமிழிசை அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்க வேண்டியதானே? தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்குறீங்க மத்திய. அதுக்கு நம்ம பாண்டே சொல்ற பதில் தான் இந்த அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பார்ப்பனர்கள் சொல்ற பதிலா இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு அவங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா வேணா மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க. நீங்க தமிழிசைக்கு ஏன் கொடுக்கல, அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல? ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க. இப்படி அக்கறை படுறவர்களாம் அவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுத்துருங்க. எங்கவா ஆட்சியில எங்க வாக்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும், சூத்திரர்களுக்கெல்லாம் நாங்க சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. ரொம்ப கிளியரா அவங்களோட விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது அண்ணாமலைக்கும் வானதிக்கும் தமிழிசைக்கும் புரிஞ்சா சரி. நீங்கள்லாம் சூத்ராக்கள், நீங்க இங்க மினிஸ்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த ஜனநாயக கருமாந்திரம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உங்களையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்திருப்போம். எங்க மன்னராட்சி காலத்துல எல்லாம் உங்களையெல்லாம் நாங்க எங்க வச்சிருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க பாட்டம் பூட்டங்கிட்ட எல்லாம் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுட்டு பொத்திட்டு உட்காருங்கோ அப்படின்னு சொல்ல வராரு. ஏதோ ஜனநாயகங்கிற பேர்ல எங்களுக்கெல்லாம் அடிமை வேலை செய்யறதுக்காக உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறோம், அதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு போங்க. எங்க அவாக்கள் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளேயே சூத்திரர்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த நாங்க தான் ஏதோ போனா போகுதுன்னு சில சலுகைகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதோட நிறுத்திண்டா நோக்கு நல்லது, இல்லைன்னா மன்னராட்சி வந்துடும். அப்ப என்னென்ன நடக்குங்கிறது நோக்கே நல்லா தெரியும். மினிஸ்டர் போஸ்ட் வேணுமாம்ல, மினிஸ்டர் போஸ்ட். தலைவர் பதவியை நாங்க போட்ட பிச்சை, ஆளுநர் பதவி நாங்க வீசின எச்ச, அதையெல்லாம் கவிண்டு பேசாம இருந்தா இதோட போகும். அதையெல்லாம் விட்டுண்டு மிச்ச சூத்திர பசங்கள்லாம் சொல்றத கேட்டு எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் அது இதுன்னு கேட்டு உள்ளதும் போச்சு லொல்லக்கண்ணான்னு உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். எங்க பாண்டே, இதை விட சாஃப்டா இந்த சூத்திரர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே முடியாதுல்ல. எவ்வளோ அழகா சொல்லியிருக்கீங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே. ஏன்னா சூத்திரர்கள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லைன்னா நான் தான் இந்த கட்சியவே வளர்த்தினேன், நான் தான் உங்களை பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டுங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் இவாளுக்கு இன்னும் புரியல. நான் வேணா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லட்டா? தமிழிசை மேடம், உங்களுக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மேடையில் இருக்கை
உங்களுக்கு பரவாயில்லை, ஆனால் உங்கள் கொள்ளுப்பாட்டிக்கோ மேலாடையே இல்லை. உங்களுக்கு மேலாடை இல்லை என்பதை மேடையில் வைத்து சொல்ல எங்களுக்கு நேரம் இல்லை. அதனால்தான் ஒபே த ரூல் என்று ஒரு விரல் காட்டி சொன்னோம். மேடையில் இருக்கை கிடைத்ததே என்று இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் கொள்ளுப்பாட்டியை போல் இருந்து விட வேண்டும். இதுவே இந்த டீட்டெயிலே நீங்க நிறைய புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு பாண்டித்தியம் இல்லை. மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே, நீங்க சொல்ற பாஷையிலே அண்ணாமலை வகையார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டுமா, காட்ட வித்து மலைக்கு கூட நல்லா சேத்துல கால் வச்சாதா, இப்படி பல வார்த்தைகளை பெருமையா எடுத்து சொல்லி சொல்லி சொல்லியே அறிவில்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ தமிழ்நாட்டுல பிறந்ததால திராவிடம் கொடுத்த கல்வியால பள்ளிக்கூடத்துல படிச்சு கொஞ்சம் மேல வந்திருக்கோம். நீங்க இப்படி மேல வந்ததுக்கு உங்க மேல் வர்ணங்கள் யாராவது காரணமா இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா மிஸ்டர் அண்ணாமலை? உங்களோட மேல் வர்ணங்கள் எல்லாம் நீங்க கீழேயே இருக்கணும்னு அழகா பிளாட்ஃபார்ம் அடிச்சு வச்சிருந்தாங்க. எங்க ஆளுங்க வந்து அந்த பிளாட்ஃபார்மையும் இன்னும் ஹைட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அது மேல ஏறி நின்று அழகா பேசுறீங்க அண்ணாமலை வகையார்களே. எனக்கு கல்வி கொடுத்த இந்த திராவிட ஆட்சியை ஒழித்து கட்டுவேன், எனக்கு சுயமரியாதை கொடுத்த இந்த திராவிட ஆட்சியை ஒழித்து கட்டுவேன், எனக்கும் அறிவை கொடுத்து என்ன மனுஷனாக்கின இந்த திராவிட கட்சியை ஒழிச்சு கட்டுவேன். ஒருவேளை நான் உத்தரப்பிரதேசத்துல பிறந்திருந்தா இந்நேரம் கோமணத்தை கட்டிட்டு வயல்வெளியில சந்தோஷமா சுத்தி இருந்திருப்பேன். அப்படி சந்தோஷமா சுத்த வேண்டிய என்ன கூட்டிட்டு வந்து என்னை படிக்க வச்சு எனக்கு சுயமரியாதை கொடுத்து என்ன டெவலப் கொடுத்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அண்ணாமலை அண்ணன்களே, உங்களை பத்தி தான் பாண்டே பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்களை மாதிரி ஆட்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடிஞ்சா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடியாது. எங்க நிர்மலா, ஜெயசங்கர், பியூஷ் கோயல், நிதின் கட்கரிக்கெல்லாம் தான் நாங்க சீட்டு கொடுப்போம். உங்களுக்கு எதுக்கு நாங்க கொடுக்கணும்? நீங்க எங்களுக்கு சமமானவங்களா? அவன் தகுதி, அவன் உயரம் என்னன்னு தெரிஞ்சு அதோட நிக்கணும். அந்த தகுதியை தாண்டி ஒரு புள்ளி மேல வந்தாலும் உங்க தாத்தாவோட தாத்தா எப்படி இருந்தாருன்னு தெரியும்ல. தோல்ல எல்லாம் துண்டு இருக்க கூடாது, துண்டை தூக்கி கக்கத்துல வச்சுக்கணும். செருப்பை கூட காலில் போடக்கூடாது. அந்த செருப்பை கையிலேயே பிடிச்சிட்டு வந்துட்டு எங்களை பார்க்கும்போது பின்னாடி செருப்பை வச்சு கும்பிட்றஞ்சாமின்னு கும்பிட்டு போகணும். கடவுளை பார்க்கணுன்னா கூட எங்களை கடந்து போய் தான் பார்க்கணுன்னு தான் வச்சுட்டு இருந்தோம். நீ பெரிய சிற்பியா இருந்தா சிலைய செய்யலாம், நீ பெரிய அவரா இருந்தா பில்டிங் கட்டலாம், நீ பெரிய இவரா இருந்தா பெயிண்டிங் கூட பண்ணலாம். ஆனா நான் தண்ணி தெளிச்சாதான் அது சாமி, அதை நீ அங்க இருந்து தான் கும்பிடணும். மனசுல வச்சுக்கங்க. எல்லாம் பழச மறந்துட்டு பேசுறீங்க. நோ 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 டூ வாட் ஐ சே. இதைத்தான் அமித்ஷா சார் தமிழிசை மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே பாண்டே சார் நம்ம கிட்ட சொல்றாரு. எங்க பாண்டே சார், நீங்க சொன்னதோட மெய்ப்பொருள் இதெல்லாம் தானே, வேற ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா எனக்கு உங்க அளவுக்கு அறிவில்லைங்க சார், உங்க அளவுக்கு யோசிக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை அண்ணன், வானதிகா, தமிழிசை மேடம், இன்ன இவங்கள மாதிரி இருக்கிற இன்னும் சிலருக்கு நம்ம பாண்டே சார் சொல்றது என்னன்னா இதுதான். அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்தா வேணா இதுங்களுக்கு போஸ்ட் கொடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாண்டே சார் சொன்னதுல இருந்து எனக்கு இந்த மெய்ப்பொருள் எல்லாம் தான் தெரிஞ்சுது. இதை தாண்டி வேற ஏதாவது மெய்ப்பொருள் அதுல இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதை எடுத்து நம்ம பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி மறந்துடாதீங்க. எப்பவுமே இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கறது மனசுல வச்சுக்கணும். ஆனா இந்த தேர்தலில் நிக்க போறது திமுக கூட்டணி, உதயசூரியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.